வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்போ இன்று பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வாக்களிக்கிறாங்க. இளைஞர்கள், பெண்கள்கள், முதல் முறை வாக்களிக்கக்கூடிய குழந்தைங்க, 18 வயசு பிள்ளைங்க, பசங்கள்லாம் வாக்களித்துட்டு செய்தியாளர்களுக்கு மைக்கு நீட்டும் போது கருத்து சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் வாக்களிப்பது என்பது ஒரு அரசியலில் பங்கேற்பதற்கான ஒரு விதமான அது ஒரு நுழைவாயில் தான் அரசியல். ஏன்னா எனக்கு அரசியலே வேண்டாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் நான் வந்து ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறது, ஓட்டு போடுறது ஒரு ஜாலியாகவும் அதை ஒரு இதாகவும் பண்ணுறாங்க. ஓகே, குட், இப்படி தான் வரணும், அப்படியே அரசியல் உணர்வோடு வரணும். இது ஒரு அரசியல் பங்கேற்புன்னு சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் என் மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு, அதை நான் விட மாட்டேன், அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு அந்த குழந்தைங்க வந்து வாக்களிப்பதை வந்து நம்ம வரவேற்கிறோம். இதே மாதிரி அரசியல் உணர்வுடன் அவங்க இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த வாக்குப்பதிவு அதிகரித்த உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, பலர் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க, ஒரு பெரிய அலை வீசுது, ஆட்சிக்கு எதிரான அலை வீசுது, அதனாலதான் கூட்டம் அதிகம் வருது, மக்கள் வந்து எப்படியாவது கவர்மெண்ட் போயிடணுங்கிற அப்படி வெறியில வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வலதுசாரிகள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், பிஜேபி ஆதரவாளர்கள், நடிகர் கட்சி ஆதரவாளர்கள் எல்லோருமே இப்படி ஒரு கருத்தை ஓட்டு பதிவாகிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மக்கள்லாம் அரசுக்கு எதிராக வந்திருக்காங்களோன்னு தோணுது, எக்கச்சக்கமான பதிவு, அதனாலதான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இன்னும் வாக்குப்பதிவு முடியாத நிலையில இப்படி ஒரு கருத்தை வந்து மீண்டும் மீண்டும் வலதுசாரிகள் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இளைஞர்கள், பெண்கள்னாலே அவங்க திராவிட கட்சிகளுக்கு வாக்களிப்பாங்களா, நடிகர் கட்சிக்கு வாக்களிப்பாங்களாங்கிற அந்த விவாதமும் தொடர்ச்சியாக நடக்கிறதுனால அதுவும் இது ஒரு சேர அந்த விவாதத்தின் ஒரு பகுதியாக அதுவும் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இயக்குனர் அமீர் வாக்களித்து விட்டு பேசியிருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கிட்ட வந்து, என்ன சார் ஓட்டு போட்டிங்களா? ஆமா, ஓட்டு போட்டேன். நீங்க எப்படி சார் வாக்களிக்கிறத பாக்குறீங்கன்னா, அவர் சொல்றாரு, என் மொழி, என் இனம், என் நாடு தமிழ்நாடு, இந்த மக்கள், என் தாய்மொழி, என் மாநில சுயாட்சி, இதை காப்பாற்றுகின்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்து தான் நான் வாக்களிப்பேன், அந்த அடிப்படையில் தான் நான் வாக்களித்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எந்த கட்சி எதுன்னு சொல்லனாலும் சித்தாந்தத்தை முன்னிறுத்துறாரு. ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. என்னுடைய கொள்கை என் மொழிக்கும் என் இனத்திற்கும், என் தமிழ் இனத்திற்கும், என் மொழிக்கும், என் மாநிலத்திற்கும் ஆபத்தில்லாத கொள்கை. ஆபத்து வரும்போது அதை எதிர்த்து சமர் புரிகின்ற ஒரு திராணி உள்ள அமைப்பு, கட்சி, கூட்டணி எது அப்படின்னு பார்த்து நான் வாக்களிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பொட்டில் அடிச்சாப்புல ஒரு பாசிசத்துக்கு எதிரான, ஒரு மாநில சுயாட்சிக்கு ஆதரவான கருத்தை மரியாதைக்குரிய இயக்குனர் அமீர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த கருத்துல அவங்க தொடர்ந்து கேட்கிறாங்க, சார் ஒரு மாற்றம் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, இளைஞர்கள்லாம் மாற்றம் வரணும்னு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுதுன்னு அவர் சொல்றப்ப அவர் அழகா சொன்னாரு, மாற்றம்லாம் ஒரு மண்ணும் தேவையில்லை. எதுக்கு மாற்றம்? படிக்காத சூழலில் எல்லோரையும் படிக்க வச்சிருக்கிறாங்க, அப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு. இப்ப எல்லாரும் படிச்சதுக்கு அப்புறம் மாற்றம் வேணும்னா நீ எந்த மாதிரி மாற்றத்தை விரும்புற? பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை, ஆண்களுக்கும் வாக்குரிமை இல்லை, யாருக்குமே வாக்குரிமை இல்லாதப்போ வாக்குரிமையை கொடுத்த ஒரு இயக்கம் இங்க இருக்கு, வாக்குரிமை தந்த ஒரு அமைப்பு இருக்கு. ஏற்கனவே பல்வேறு அடிப்படைவாத, பிற்போக்கு, சாதிய, மதவாத மனநிலையில் இருந்து சமூக புரட்சிகர மாற்றத்தை தமிழ்நாடு நிகழ்த்தி இருக்கிறது. அப்ப இந்த மாற்றத்திலிருந்து நீ எந்த மாற்றத்தை அடுத்து விரும்புற? இந்த மாற்றத்திலிருந்து திருப்பி பின்னாடி போய் இந்த மாற்றத்தை விரும்புறியா? அடிப்படைவாத பிற்போக்குவாதத்திலிருந்து முற்போக்கு தளத்துல இப்ப இருக்கு, இந்த முற்போக்கு தளத்தை பின்னாடி இழுக்கின்ற மாற்றத்தை நீ விரும்புறியா? மாற்றம் தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சு முன்னேற்றம் தான் தேவை அப்படின்னு இயக்குனர் அமீர் வந்து அந்த சென்ஸ்ல சொல்லியிருக்காரு. அப்போ மாற்றம் தேவையில்லை, முன்னேற்றம் தேவை அப்படின்னா அவர் வந்து அதை பதிவு செய்யறார். ப்ராக்ரஸை விட்டுறாத, எனக்கு ஒருத்தவங்களை பார்த்து பார்த்து பழகி போச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் மாற்ற முடியாது. இதை மாற்றினா என்ன நடக்கும், மாற்றலைன்னா என்ன நடக்கும், அதனுடைய விளைவுகள் என்னங்கிறத அரசியல், சமூக, பொருளாதார காரணிகளை கொண்டு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற அந்த அரசியலின் அடிப்படையில் அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். ஒருத்தரை எனக்கு பிடிக்கும்ட்டு ஓட்டு போடாதீங்க, அது யாரா வேணாலும் இருக்கலாம், எனக்கு பிடித்த நடிகராக இருக்கலாம், எங்கள் அம்மாவாக இருக்கலாம், எங்கள் அண்ணனாக இருக்கலாம், எனக்கு வேண்டப்பட்டவராக இருக்கலாம், என்னுடைய உறவினராக இருக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாக்களிக்காதீங்க. எனக்கோ இப்போ எனக்கு யாரையெல்லாம் எனக்கு ஒரு பொம்மை பிடிக்கும், நாய்க்குட்டி பிடிக்கும், இதையெல்லாம் பிடிச்சவங்க லிஸ்ட்ல வச்சுக்கலாம். பொம்மை, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, நாய்க்குட்டி, இதெல்லாம் எதுனா எனக்கு பிடித்த லிஸ்ட்டு. ஆனா இவர்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், மக்கள் பிரதிநிதியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பதற்கு வேறு சில கிரிட்டீரியா இருக்கு, அளவுகோல் இருக்கு, காரணிகள் இருக்கு. நமக்கு பிடிச்சவங்களுக்கு வாக்களிக்க கூடாது, நாட்டுக்கு அவங்க என்ன பலன் தருவாங்க, என்ன கொள்கைகள் இருக்கு, என்ன செயல்பாடுகள் இருக்கு, இதையெல்லாம் பார்க்கணும்னு இருக்காரு. அவர் சொன்னது மாற்றம் தேவையில்லைங்கிறார்.
முன்னேற்றம் தான் தமிழ்நாட்டிற்கு தேவைங்கிறார். சும்மா சம்மந்தமே இல்லாம ஒரு மாற்றம் வேணாமா அப்படின்னு பேசுவதில் உடன்பாடு இல்லைன்னு இருக்காரு. அடுத்தபடியா அவர் சொல்றது, உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அப்படி ஓட்டு போடாதீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள தனியா வச்சுக்கோங்க, தனியா ரசிச்சுக்கோங்க, கொண்டாடிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு பார்த்து ஓட்டு போடக்கூடாது, நாட்டுக்கு யாரு அவங்க தேவைன்னு பார்க்கணும் அப்படிங்கிற அந்த அரசியலை சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ச்சியா அவங்க போலிங் நிறைய ஆயிட்டாலே கவர்மெண்ட் மாறிடும் அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வலதுசாரிகள் தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமீர் அவர்கள் பொலீர்னு தன்னுடைய கருத்தை அழுத்தம் திருத்தமாக ரொம்ப அழகா சமூக நீதிக்கு ஆதரவாக, மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக, தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பு மாண்பு அடையாளத்துக்கு ஆதரவாக இந்த தன்மை அழிந்து விடக்கூடாதுன்னு வாக்களிங்கன்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, வலதுசாரிகள் அழகா திராவிட கட்டமைப்பு உடைஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆகா திராவிடம் அழிஞ்சிருச்சுங்கிற மாதிரி அந்த சந்தோஷத்துல வலதுசாரிகள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு நேர்மாறாக இந்த திராவிட கட்டமைப்பு, திராவிட கட்டுமானம், இந்த சமூக நீதி, இந்த மொழி உணர்வு, மாநில சுயாட்சி இது பாதுகாக்கப்படணும். கவர்ச்சிக்கு வாக்களிக்காத, உன் மூளையினுடைய கிளர்ச்சிக்கு வாக்களிக்காத, உன்னை சந்தோஷப்படுத்துதுங்கிறதுக்காக வாக்களிக்காத, மொழி நலன், மாநில நலன், உன்னுடைய ஃபியூச்சர் கரியர் இதை யோசிச்சு வாக்களி அப்படின்னு பூத்து வாசல்ல நின்னே செமையான ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸை ஓட்டு பதிவு நடைபெறுகின்ற இந்த நாளில் இயக்குனர் அமீர் கொடுத்துருக்கார். ஏன்னா நான் பிற நடிகர்களுடைய பேட்டியை பார்த்தேன், பாக்கியராஜ் சார் கொடுத்தாங்க, நிறைய பேர் கொடுத்தாங்க. வழக்கம் போல ஜனநாயக திருவிழாவு, ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டோம், எல்லோரும் வாக்களியுங்கள், நல்லவர்களை பார்த்து வாக்களிங்கன்னு வழக்கமா பட்டும் படாம வழக்கமா சொல்லிட்டு போயிட்டாங்க, தப்பு இல்லை. ஆனா அமீர் அவர்கள் ஒரு அரசியல் டோனோட பேசியிருக்கார். அரசியல் என்பதுதான் இன்று இளைஞர்களுக்கு அவசியம், அரசியலற்ற அரசியல் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற எச்சரிக்கையை அமீர் அவர்கள் சொல்லியிருப்பதாக நான் உணர்கிறேன். அரசியல் முக்கியம். என்ன அரசியல்? வீரியமான அரசியல், மக்களுக்கான அரசியல். முதலாளிகளுக்கான அரசியல் இருக்கு, மக்களுக்கான அரசியல் இருக்கு. எந்த அரசியல் தேர்ந்தெடுக்க போறீங்க? சாதியவாதிகளுக்கான அரசியல் இருக்கு, சமூக நீதிக்கான அரசியல் இருக்கு. எந்த அரசியல் தேர்ந்தெடுக்க போறீங்க? பாசிச அரசியல் இருக்கு, பொது உடைமை அரசியல் இருக்கு. நீங்க எந்த அரசியலை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படிங்கிறது முக்கியம். இத்தனை கேள்விகளை முன்னிறுத்தி உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் அப்படின்னு இயக்குனர் அமீர் பேசியிருப்பதாகவே நான் உணர்கிறேன். ஏன்னா அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். வாக்களிப்பது யாருக்கு, யார் இந்த வேட்பாளர், என்ன தத்துவம், என்ன கொள்கை, என்ன நடக்குது, இந்த மாற்றம் வந்துச்சுன்னா அந்த மாற்றம்ங்கிறது இது என்னவா இருக்கும், முன்னேற்றமாகுமா பின்னேற்றமாகுமா, இது எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப அழகா மாற்றம் இப்போ தேவையா, முன்னேற்றம் தேவையா, ரசிகர் மனநிலை தேவையா, அரசியல் உணர்வு தேவையா போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ஓட்டு போட்டு சுட சுட அழகா பேட்டி கொடுத்துருக்காரு அமீர். ஸோ அந்த பேட்டி அதனுடைய தாக்கம் குறித்து ஒரு ஊடகவியலாளராக மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.